1 1/2 வருஷத்துக்கு முன்னாடி என் வீட்டுக்கு ஹோம் அப்ளையன்ஸஸ்லாம் வாங்கலான்னு சொல்லிட்டு ஒரு அன்கோ கடைக்கு போனேன். நீ தானே அது. அங்க இருக்க ஏஜென்ட் இந்த பிராண்ட்ல ப்ராடக்ட்ட வாங்குங்க சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் ஸ்டவ் என் தலையில கட்டுனா, அதோட குவாலிட்டி இப்ப எப்படி இருக்குன்னு பாருங்க. நல்ல ஃபேமஸான பிராண்ட்ல இருந்து அந்த கேஸ் ஸ்டவ் வாங்கியிருந்தேன். இருந்தாலும் 1 1/2 வருஷத்துல அந்த பர்னர் ஆட ஆரம்பிச்சுச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா, ரஸ்ட் ஃபார்ம் ஆயிருச்சு. இதுக்கப்புறம் இந்த கேஸ் ஸ்டவ் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணி, Amazon, Flipkartன்னு சர்ச் பண்ணி பார்த்தா, எல்லாமே இந்த பி பிராண்ட்ஸ் தான் இருந்துச்சு. அதாவது பில ஸ்டார்ட் ஆகுற பிராண்ட்ஸ். நக்கல்யா அவனுக்கு. இனிமே இந்த பிராண்ட்ஸ்ல எல்லாம் கேஸ் ஸ்டவ் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி முடிவு பண்ணி, Googleல சர்ச் பண்ணி பார்த்தா, இந்த எலிகா பிராண்ட வந்து நல்ல ரிவ்யூ குடுத்திருந்தாங்க. இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியறான். இருந்தாலும் கூகுள் பொய் சொல்லாததை நம்பி இந்த எலிகா பிராண்ட்ல இருக்க கேஸ் ஸ்டவ் Amazonல ஆர்டர் பண்ணி நான் வாங்கிட்டேன். பேக்கிங் பக்காவா இருந்துச்சு. எந்த ஒரு ஷேக்கும் இல்லாத மாதிரி தான் பேக் பண்ணியிருந்தாங்க. கிளாஸ் டாப் ஆர்டர் பண்ணியிருந்தனால கிளாஸை உடைச்சிருவாங்களோ ஒரு பயம் இருந்துச்சு. பட் நீட்டாக தான் டெலிவரி பண்ணியிருந்தாங்க எனக்கு. பர்னர் கடியில் பாலோ தண்ணியோ போகாமல் இருக்கக்காக வேண்டி நீட்டாக சீல் பண்ணி பேக் பண்ணியிருந்தாங்க. ஸ்டவ்வை கேஸில் கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாமே டைட்டாக கனெக்ட் ஆயிருக்கான்னு ஒரு தடவை நல்லா செக் பண்ணி பார்த்துக்கிட்டேன். நார்மலாக புது கேஸ் ஸ்டவ் வாங்கினீங்கன்னா பழைய கேஸ் டியூபையை யூஸ் பண்ணாதீங்க. புது கேஸ் டியூப் வாங்கி யூஸ் பண்ணுங்க. அப்போ தான் லீக்கேஜ் எதுவும் இருக்காது. ஸ்டவ்வுக்கு கொடுத்து 3 வெசல்ஸ் தண்ணி கனெக்ட் பண்ணிட்டு கேஸ் ஆன் பண்ணி லீக்கேஜஸ் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணேன். எந்த லீக்கேஜஸும் வரல. நீட்டாக தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் ஆன் பண்ண உடனே பாலை தான் பொங்க வைக்கணும்னு சொல்லிட்டு அம்மா சொல்லிட்டாங்க. அதனால பாலை பொங்க வச்சோம். ஃப்ளேம் ஈவனாக தான் இருந்துச்சு. எந்த பிரச்சனையும் இல்லாமல் தான் இருந்துச்சு. கிளாஸ் டாப்புங்கிறதுனால டஃப் அண்ட் கிளாஸ் தான் கொடுத்துருக்காங்க. எலிகாலேருந்து கால் பண்ணி வாரண்டிக்கான டீட்டெயில்ஸும் வாங்கிக்கிட்டாங்க. இது ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது. இருந்தாலும் எலிகா நல்ல பிராண்டாக எனக்கு தோணுது மற்ற பி பிராண்டை கம்பேர் பண்ணும்போது. ப்ராடக்ட் பர்ச்சேஸ் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள்.